அது என்ன நடவடிக்கை எடுக்கிறார் காவல்துறை? ஏன்னா அவங்க வந்து 3ஆம் தேதி வராங்க. சப்போஸ் ஒரு 8 உள்ள வந்தாலும் வந்து கேட்பாங்க. இப்போ என்ன ஸ்டேட்டஸ்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வெறும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் எங்கள் குண்டி போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சுருந்தாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, ஐஜி ஒரு டீம் போட்டுருக்காரு. சரி. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 தனிப்படை விசாரிக்கிறாங்க. அது வந்து இப்போது போலீஸ் ரேங்கில் யாருக்கும் பேச மாட்டாங்க. ஓகே. இப்போ டிஸ்கிரிப்ஷனே 1 ஃபார் டிஎஸ்பி. இன்ஸ்பெக்டரே உள்ள இன்ஸ்பெக்டரே உள்ள அளவு இல்லை. அவங்களுக்கு தான் டீலிங் பிடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் டச் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா 100 அக்யூஸ்ட் செலக்ட் பண்ணுறோம்னா 99 பேரை தொடுவோம். 99 பேரும் நிலவனாக இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு வச்சிருப்போம், ஆனால் தான் அக்யூஸ்டாக இருப்பான். அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் நிலைமை. நாங்கள் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக பார்க்குற ஒரு ஆள் அந்த அக்யூஸ்டாக இருக்குன்ற ஒரு அந்த மோட்டிவில் தான் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு போன உடனே மாத்திரம் அக்யூஸ்டாக இருந்துட்டாங்கன்னா 99 பேர் நல்லவன்ட்டு ஒதுங்கிட்டு இருக்கோம். அப்படி தான் தொட்டு போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 99% 2 or 3 days முடிஞ்சு. 2 days முடிஞ்சு. எங்கள் கட்சிக்காரெல்லாம் தலைமையில் அனுமதி கேட்டாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்நியாக சொன்னாங்க. ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு கேட்டு வந்துருங்க. அதை தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எஸ்பி நடவடிக்கை போயின்னு இருக்குது. நடவடிக்கை எஸ்பி ரேங்க்ல வரல. இங்கே ஐஜி ரேங்க் வரல. நேற்றுக்கு டிஜிபி மீட்டிங் வச்சிருக்காரு. டிஎஸ்பி மட்டுமே 6 பேர் இருக்காங்க. ஓகே. அதுவும் இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, வெளியில் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இந்த கிரைம் டீம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் மட்டும் இல்லை, யார் இதில் எக்ஸ்பர்ட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. 1 or 2 days தான் அதிகபட்சம். அதுவே பெரிய விஷயம் தான். இன்னைக்கு முடிஞ்சால் முடியலாம், இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் 2 or 3 days முடிஞ்சிடும். சரி இருக்கா? சரி நன்றி. அவ்வளோ நாளாக கொடுப்பாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்காக இங்கே ஆரம்பாக்கம் முதல் தொகுதி நம்ம கும்பிடுக்குடி தொகுதின்றனால இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆன்லைன் தான் இவங்க கொடுத்து ஆன்லைன் தான் எழுதணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத யாத்திரை பிளஸ் மக்களை சந்திப்பு முடிஞ்சிடும். நீங்க அந்த அளவுக்கு இது பண்ணணும். ஏன்னா இது குழந்தை என்னும் போது எங்களுக்கும் அது வழி. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போய் 7 நாள் ஆச்சு. இங்கே தான் இருக்கோம். தூங்கணும் இல்லை, நான் இல்லை, நாளா போலீஸ் மீடியாவில் பார்த்தாரு. கிடைக்கிறப்ப தூங்கிடுவோம். அதிகாரி ரேங்க்ல யாருமே தூங்குறதே இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கலாம்.